ஜனநாயக நாட்டில் வாக்களிப்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு வேட்பாளர்களை நிராகரிப்பதும் ஒரு குடிமகனின் அடிப்படை உரிமை என்ற நோக்கில் கொண்டு வரப்பட்டதுதான் நோட்டா. இந்த நோட்டா எப்படி அமலுக்கு வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவில் 2013ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிற்கு பிறகு தேர்தல் ஆணையம் நோட்டாவை அறிமுகப்படுத்தியது. இதற்கு முன்பு ஒரு வாக்காளர் தனது வாக்கை யாருக்கும் அளிக்க விரும்பவில்லை என்றால் 49(o) என்ற விதியின் கீழ் தேர்தல் அதிகாரியிடம் படிவம் பெற்று பதிவு செய்ய வேண்டும். ஆனால் இந்த நடைமுறை வாக்காளரின் தனியுரிமையை பாதிக்கிறது என அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் 2013ஆம் ஆண்டு தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றம் 49(o) பிரிவு வாக்களிப்பின் ரகசியத்தை மீறுவதாக கூறி ரத்து செய்தது. அதோடு நோட்டா என்கிற தேர்வை அனைத்து வாக்குச்சீட்டு மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரங்களிலும் கொண்டு வர வேண்டும் என உத்தரவிட்டது. அப்போது இருந்துதான் நோட்டா அமலில் இருக்கிறது. உச்சநீதிமன்றம் இந்தியாவிலே முதலாக 2013ஆம் ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நடைபெற்ற சத்தீஸ்கர், மிசோரம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மற்றும் டெல்லி ஆகிய 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் தான் நோட்டா பயன்பாட்டிற்கு வந்தது. அதனைத் தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலிலும் நோட்டா அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தப்பட்டது. அதேபோல தற்போதைய விதிகளின்படி ஒரு தொகுதியில் நோட்டா முதல் இடத்தை பிடித்தாலும் அதற்கு அடுத்தபடியாக எந்த வேட்பாளர் அதிக வாக்குகளை பெற்றுள்ளாரோ அவரே வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார்.